வணக்கம். இனியவை கூறலின் 3வது குறள். இந்த 3வது குறளில் அவர் என்ன சொல்கிறாரு? நாம் விரும்புபவர்களிடத்தில் மட்டுமே இனிய சொற்களை கூறுவோமா அல்லது கூற வேண்டுமா? நம்ம இனிமையாக பேசுகிறோன்னு சொன்னால் நம்ம முகத்தை பார்த்தாலே தெரியும். கோபமாக பேசுனா முகமே காட்டி கொடுத்து விடும். ஏன்னா முகம் என்பது கண்ணாடியை போன்றது, நமது உள்ளத்தை பிரதிபலிக்கக்கூடியது. நான் கோபமாக இருக்கிறேனா அல்லது மன அழுத்தத்தில் இருக்கிறேனா அல்லது சந்தோஷமாக இருக்கிறேனா என்பதை என் முகமே காட்டிவிடும். அப்போது நமக்கு பிடிச்சவங்க கிட்ட மட்டும் நம்ம அப்படி இன்சொற்கள் கூற வேண்டுமா? மற்றவங்க கிட்டலாம் கூற வேண்டாமா? ஏன்னா இந்த 4வது குறளில் என்ன சொல், யார் மாட்டும் யாராக இருந்தாலும் இன்சொல் கூற வேண்டும் என்கிறார். 3வது குறள் என்ன சொல்கிறாரு? முகத்திற்கு நேராக ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவங்கள பிடிச்சிருந்தா தான் நம்ம சந்தோஷமாக பேசுவோமா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி பார்த்தோன்னாக்கா, பிடித்தவர்கள் நமக்கு மனதிற்கு இசைவாக நமது கருத்தோடு ஒத்துப்போகிற குணம் இருப்பவர்களை கண்டால் நமக்கு என்ன வரும்? பிடிச்சிரும். இது என்ன சொல்கிறாங்கன்னா அலைன்மெண்ட். என்னுடைய எண்ணங்களும் என்னை போலவே மற்றவருடைய எண்ணமும் இருந்தால் அந்த மன நெருக்கமானது தானாகவே வந்துவிடும். இந்த குறள் என்ன சொல்லுது? முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம். நல்ல விஷயங்கள் இனிமையாக பேசும்போது முகத்தை பார்த்து பேச வேண்டும். முகத்தை பார்த்து பேசும்பொழுது தான் அவர்களுடைய மகிழ்ச்சி பன்மடங்காக ஆவதை நம்மால் காண இயலும். அதோட உள்ளம் கலந்த அல்லது உள்ளம் கவர்ந்த இனிமையான சொற்களை நாம் அவர்களோடு பரிமாறிக்கொள்ளும் பொழுது அது எதற்கு ஒப்பாகும்? அறம் என்ற சொல்லுக்கு இணையானது. அப்போ இன்சொல் கூறுவது அறம் என்கிறது வள்ளுவம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இது ஆரம்பத்திலேயே. இப்போ அதை தான் சொல்கிறேன். நமக்கு நெருக்கமானவர்கள் நம்முடைய எண்ணங்களைப் போலவே ஒருமித்த கருத்து உடையவர்களாக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? பக்கத்தில் உக்காந்து சந்தோஷமாக கதைப்போம் இல்லையா? எந்த விஷயமாக இருந்தாலும் மிகுந்த மன மகிழ்ச்சியோடு தான் பேசுவோம். அதில் சந்தேகமே கிடையாது. அப்போ பேசும்பொழுது அது என்ன? அகத்தானமாக நம்மளுடைய உள்ளுணர்வு, உள்ளத்திலிருந்து வரக்கூடிய உண்மையான வார்த்தைகள் தான் வெளியில் வரும். அந்த வார்த்தைகள் வெளிவந்து இனிய சொற்களாக விழுகின்றன. அப்போ இனிய சொற்கள் வெளியில் வரும்பொழுது எதிராளி என்ன பண்ணுறாரு? சந்தோஷமாகிறாரு. இதுவே அறம் என்கிறது வள்ளுவர். இனிய சொற்களை நாம் முகத்தை நோக்கி பார்த்து பேசும்பொழுது நம்முடைய உள்ளார்ந்த அன்பு வெளிப்படுகிறது. நிஜமான அன்பு இருந்தால் அப்படி தான் இருக்கும். பொய்யான அன்புனா கண்டிப்பாக அது வராது. நம்ம முகத்தை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஆக உள்ளத்தின்பால் எழுகின்ற உண்மையான அன்பு இனிய சொற்களாக வெளிப்படும். அப்படி வெளிப்படும் பொழுது நம்ம தலையை குனிஞ்சுக்கிட்டோ இல்லை பிராக்கு பார்த்துக்கிட்டோ பேச மாட்டோம். ஒருத்தட்ட நேருக்கு நேராக பார்த்து முகத்தை பார்த்து தான் பேசுவோம். அந்த மாதிரி பேசுகிறதுங்கிறது என்னன்னா மிகச்சிறந்த அறத்திற்கு ஒப்பானது. அறம் என்ற சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்குது. இன்சொல் கூறுவதும் ஒரு வகை அறம் என்கிறது வள்ளுவம் இந்த குறளின் மூலமாக என்று நாம் கருத்தில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். நாளை பார்க்கலாமா? நன்றி.